ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி மினி பாதுஷா தான் செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். மைதா மாவு ஒரு கப்பு நான் எடுத்து நல்லா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி இது நல்லா இப்படி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இது நல்லா நம்ம உருட்டிட்டு தட்டிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க. உருட்டி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. பாதுஷா ஷேப்பில் நம்ம ஃபிங்கர் வச்சு நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நம்ம உருட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க நடுவில் மட்டும். வானலில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது பிசு பிசுன்னு லைட்டாக ஒரு பாகு மட்டும் வந்தால் போதும். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. தொட்டு பார்க்கும்போது பிசு பிசுன்னு இருக்கணும். ஒரு கம்பி பதம் மட்டும் வரணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட் அதிகமாக பண்ணிடாதீங்க. நல்லா எடுத்து ஃப்ரை பண்ணு. பக்கம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம பாகில் போடணும். சக்கரை பாகில் ஆறின பிறகு சுகர் சிரப்பில் போட்டுக்கோங்க. இது நல்லா செட் ஆகணும். பாதுஷா இது 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு நல்லா சுகர் எல்லாம் செட்டாக சேர்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இது நல்லா ஊறின பிறகு உங்களுக்கு எப்படி செட் ஆகிடுச்சின்னு நான் காட்டுறேன். உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். ஃபைனலாக நம்ம பாதாம் நடுவில் போட்டுக்கலாம். சக்கரை பாகு நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். பாதுஷா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் தீபாவளி பண்டிகைக்கு கண்டிப்பாக பாதுஷா செய்யுங்க. என்னோடய ரெசிபியை எப்படி இதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.